இது என்ன பிறப்பு? இந்த மனித பிறவி சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றார். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி சிவனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி. ரொம்ப அழகா அந்த சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அற்புதமாக சொல்றார். இந்த மனித பிறவி எடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அதுவும் இந்த மனித பிறவியிலே நம்ம இந்த இந்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதத்திலே பிறந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு நான் வேற ஒரு மனநிலையில இருக்கும் போது என்னுடைய கேள்விகளுக்கு, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆன்மீக பயண கேள்விகளுக்கு அதிகமான பதில இந்த முருகன் எனக்கு கொடுத்திருக்கு. ஆனா நான் முருகரை வழிபட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு என் வாழ்க்கையிலயும் சரி எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட இப்பத்துல ரொம்ப முடியாம இருந்தாங்க. நான் முருகரை வழிபட்டுக்கிட்டேன். அதே மாதிரி என் வீட்டுக்கார் நல்லபடியா வந்துட்டாரு. அந்த சக்தியோட தான் எனக்கு எடுத்துட்டு போய் அந்த முருகன் கிட்ட செலுத்துறப்ப அந்த குடத்தை வெளியே எடுக்கிறப்ப எனக்கு அப்படியே ரத்தமும் அப்படியே இதான் வந்துச்சு. அதுதான் எனக்கு முதலும் கடைசியுமா இருந்தது. அதோட இது வரைக்கும் எனக்கு அந்த தைப்பூசம் வந்துச்சுன்னா அந்த இடம் கட்டி வந்த இடம் வலிக்கும், ஆனா கட்டி வராது. ஆனா இது வரைக்கும் நான் அவருக்கு ஜென்ம கூட எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன சம்பளம், அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் நான் முருகனை வேண்டி அப்புறம் நான் உப்பு ஒரு நல்ல நிலையில முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மோட்டர் வச்சுருந்தேன். அப்புறம் படிப்படியாக ஒரு பழைய கடி வாங்கணும். அப்புறம் முன்னாடி இப்போ ஒரு நல்லா நினைக்கணும், பிள்ளைங்க நல்லா வேலை செய்கிறாங்க. அந்த என் பையனாலும் நல்லா இருக்கு. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னோட கூட்டத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. அவங்க நல்லபடியா ஆப்ரேட் பண்ணி நல்லபடியா வந்துடணும் சொல்லிட்டுக்காக தான் நான் இப்போலேருந்து இங்க விநாயக முருகனை பார்க்க வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். நாங்கள் இப்போது பிரதான நிலப்பரப்பிலிருந்து பினாங்கு தீவுக்கு செல்கிறோம். நீங்கள் பினாங்கு பாலத்தை கடக்கும் போது கடல் காற்றும் பரந்த காட்சிகளும் தீவுக்கு உங்களை வரவேற்கட்டும். 1985 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த 13.5 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் பினாங்கின் பிரதான நிலப்பகுதி மற்றும் தீவு வாழ்க்கையின் ஒற்றுமையை குறிக்கிறது. நீங்கள் தீவை அடைந்ததும் ஜார்ஜ் டவுனை நோக்கிச் செல்லுங்கள். காலனித்துவ வசீகரம்,
தெரு கலை மற்றும் கலகலப்பான சந்தைகள் நிறைந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம். கோயிலை நெருங்கியதும் சாலை வண்ணமயமான கலவையாக மாறுகிறது. வண்ணமயமான கோலங்கள் நடைபாதையில் நிரந்தரமாக வரையப்பட்டவை புனித கலை போல உங்கள் வழியை வழிநடத்துகின்றன. இந்த சிக்கலான வடிவமைப்புகள், செழிப்பின் சின்னங்கள் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்கள் பசுமையான சூழலுக்கு வண்ணத்தை சேர்க்கின்றன. வெப்பமண்டல சூரியனின் கீழ் ஒளிரும் அழகாக வர்ணம் பூசப்பட்ட கோலங்கள் ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு பக்தரையும் கோயில் படிகளை அடைவதற்கு முன்பே அமைதி மற்றும் பக்தி உணர்வுடன் வரவேற்கின்றன. ஜாலான் கெபுன் பூங்கா வழியாக பயணம் செய்யும் போது பசுமை நிறைந்த இயற்கை அழகின் மடியில் நீங்கள் விரைவில் அந்த புனித ஆலயத்தை அடைவீர்கள். பக்தி மற்றும் ஆன்மீகம் ஒன்றின்மையாக இணையும் இந்த தெய்வீக தலத்தில் பக்தர்களும் பயணிகளும் ஆழமான அமைதி மற்றும் அருள் அனுபவிக்க அழைக்கப்படுகிறார்கள். தண்ணீர்மலை கோயில் அல்லது வாட்டர்ஃபால் ஹில் டெம்பிள் என்று பொதுவாக அழைக்கப்படும் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பினாங்கின் ஜார்ஜ் டவுனில் பசுமைக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த கம்பீரமான கோயில் ஆன்மீகம் மற்றும் பக்தியின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது. அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோயிலின் நுழைவாயிலில் உள்ள இந்த அழகிய அமைப்பு கோபுரத்தின் பாணியில் வடிவமைக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட வளைவாகும். இது ஒரு புனித நுழைவாயிலாக செயல்படுகிறது, பக்தர்களை கோயிலின் ஆன்மீக இடத்திற்கு வரவேற்கிறது. ஒவ்வொரு செதுக்கலும் ஒரு கதையை சொல்கிறது. பக்தர்கள் கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பே கோயிலின் தெய்வீக ஆற்றலுடன் இணைக்கிறது. இந்த புனித வளைவின் கீழ் அடியெடுத்து வைப்பது ஒரு கோவிலுக்குள் நுழைவது மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக சாம்ராஜ்யத்திற்குள் ஒரு புனிதமான பாதை. அங்கு பக்தி காற்றை நிரப்புகிறது, அமைதி ஆன்மாவை தழுவுகிறது, ஒவ்வொரு அடியிலும் ஆசீர்வாதங்கள் ஏராளமாக பாய்கின்றன. அருள்மிகு பாலதண்டாயுதபாணி கோயிலுக்கு செல்லும் படிகளில் ஏறுவதற்கு முன்பு பக்தர்கள் முதலில் தடைகளை நீக்கும் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தை அடைவார்கள். ஆலயம் தற்போது சிறிய பழுதுபார்ப்பு நடந்து வருகிறது. உள்கருவறை மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் பக்தர்கள் கோயிலுக்கு அருகிலுள்ள ஒரு தற்காலிக அமைப்பில் பிரார்த்தனை செய்யலாம். மலை உச்சியில் உள்ள அழகிய தெய்வீக பகவான் முருகனை நாம் அடைவதற்கு முன் 513 படிகள் ஏறி இயற்கையின் வழியாக ஒரு அமைதியான பயணத்தை தொடங்குவோம்.
வழியில் பசுமையின் அழகில் மூழ்குங்கள். பறவைகள் பாடும் இனிமையான ஒலிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் பாயும். ஒவ்வொரு அடியும் உங்களை வீரம் மற்றும் ஞானத்தின் இறைவனிடம் நெருக்கமாக கொண்டு வரட்டும். அவரது இருப்பு பாதுகாப்பையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புனிதமான பாதையில் எங்களுடன் இணைந்து பூமியின் மெல்லிசைகளால் வழிநடத்தப்படும் ஒவ்வொரு அடியிலும் இயற்கையுடனான தெய்வீக தொடர்பை அனுபவிக்கவும். புனிதமான படிகளில் ஏறும்போது ஒரு பாடல் என் இதயத்தில் எதிரொலிக்கிறது. முருகனை வணங்குவது பரம இறைவனை வணங்குவதற்கு சமம். முருகன் தந்தையின் சுமைகளை சுமக்கிறான். அவரது சக்தி வாய்ந்த வேல் தாயின் சுமைகளை சுமக்கிறார். அவரது தெய்வீக பிரசன்னத்தை காணும் வாய்ப்பை ஒருபோதும் தவறவிடாதீர்கள். கிருஷ்ணனை போன்ற கருணை உள்ளம் கொண்ட இறைவன் மாயையில் தொலைந்தவர்களுக்கும் வழிகாட்டும். நாம் எவ்வளவு தூரம் வழுதவறினாலும் இறுதியில் ஒவ்வொரு ஆத்மாவும் தனது தெய்வீக ரூபத்திற்கு தலை வணங்குகிறது. உலகமே திரும்பி போனாலும் முருகன் தவறாமல் அருளை பொழிந்து எழுகிறான். இரவும் பகலும் தனது பக்தர்களை அயராது பாதுகாத்தார். அவருக்குள் பரபிரம்மன் வசிக்கிறார். முடிவற்ற ஆசீர்வாதங்கள் மற்றும் தெய்வீக அன்பின் ஆதாரம். பக்தி நிறைந்த இதயத்துடன் முருகனை நோக்கி நடந்து செல்லுங்கள். அவர் பிரகாசமானவர், ஒளி மற்றும் தைரியத்தின் உருவம். அவருக்கு முன்பாக நமஸ்காரம் செய்யுங்கள். உங்கள் கவலைகளை சரணடையுங்கள். ஏனெனில் அவர் எல்லா ஆன்மாக்களையும் தன்னுடையவர்களாக அரவணைக்கிறார். நித்திய கிருபை, பாதுகாப்பு மற்றும் விடுதலையை வழங்குதல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமானின் அருள் நம் துயரங்கள் அனைத்தையும் கரைக்கட்டும். அவரது வேல் அனைத்து எதிர்மறைகளையும் பாவங்களையும் அழிக்கட்டும். ஒவ்வொரு அடியிலும் அவரது தெய்வீக இருப்பை உணருங்கள். அவருடைய பரிசுத்த நாமம் உங்கள் இருதயத்தில் எதிரொலிக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முடிவில்லாத ஆசீர்வாதங்களை பொழியும் என்றும் இரக்கமுள்ள இறைவன், தன் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் தெய்வீக வீரன். மலை உச்சியை அடையும் போது 6 வீடுகளின் வலிமை மிக்க இறைவனின் குரலை கேளுங்கள். முருகனின் புனித திருவடிகளுக்கு 1000 நமஸ்காரங்கள்.
கருணையுள்ள ஆண்டவருக்கு நித்திய வெற்றியும் மகிமையும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தர்களே, முருகப்பெருமானின் தெய்வீக ஒளி நம்மை சுற்றி பரவியிருக்கும் புனிதமான மலை உச்சியை அடைந்திருக்கிறோம். நாம் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திடம் நெருங்கி வரும்போது நமது ஆத்துமாக்கள் சமாதானம், பக்தி மற்றும் தெய்வீக கிருபையின் மிகுந்த உணர்வால் நிரப்பப்படுகின்றன. விசுவாசத்தில் எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் அவரது நித்திய ஆசீர்வாதங்களுக்கு அருகில் நம்மை கொண்டு வந்து உள் வலிமை மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது.
வணக்கம், என் பேர் ஜெயராஜ். நான் இந்த ஆலயத்தின் துணைத் தலைவராக இருக்கிறேன். இந்த முருகன் ஆலயம் பினாங்கின் பிரதானமான ஒரு ஆலயம். 240 வருடத்துக்கு முன் பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் ஆதியில பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிற தண்ணீர்மலையில இருந்த ஒரு முருகன் ஆலயம். அதுக்கப்புறம் 1786வது வருடத்துல இந்த ஆலயத்தை இந்த மலைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு பிரதர்ஷனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1999 பிறகு இப்ப இருக்கிற இந்த மேல் வளாகத்துக்கு கோயிலை பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆலயம் 4 ஆலயம் இருக்கு இந்த தேவஸ்தானத்துல. கணேசர் ஆலயம், சிவன் ஆலயம் மற்றும் ஐயப்பன் ஆலயம். பிரதானமாக நம்ம முருகன் பாலதண்டாயுதபாணி ஆலயம் இந்த தலைவர். இந்த ஆலயம் எப்படி உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் ஆதி காலத்துல இந்த தீவுல இருக்கும்போது நீர் வளத்தை தேடி போகும்போது தான் இப்ப இருக்கிற அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிற முருகன் இடத்த அந்த வேலு உண்டி கோயிலை உருவாக்கிட்டாங்க. நீருக்காக அதனாலதான் அந்த தண்ணீர் மலையான்ற பேரு உருவாகி உலகத்துல ஒன் ஆஃப் த பியூரியஸ் வாட்டர்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த இடம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆயிருக்கு. அங்கிருந்து உருவாக்கி தான் இன்னைக்கு 240 வருடத்தை கடந்து இருக்கு. சில சரித்திரங்களை பிரகாரம் பாத்தீங்கன்னா, தமிழர்கள் ரொம்ப அதிகமா பழமையத்துவமா இந்த மலேசியால இருக்கிறாங்க. கடாரத்தை தவிர இந்த பினாங் தீவுல வணிகத்துக்கு அதிகமா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப ஒரு 100-150 வருஷத்துல உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் தோட்ட தொழிலுக்கு மற்ற தொழிலுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. அப்ப ஆதியில வந்தவங்கலாம் வணிகத்துக்கு வந்தாங்க. இந்த வணிகத்துக்கு வந்தவங்க தான் இங்க இருந்தவங்க இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்காங்க. விநாயகர் ஆலயம் ஆரம்பத்துல வழிப்படி பிள்ளையாரா இருந்தவர். அவரு அந்த ஆலயம் 1970 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு ஆலயமா அதுக்கப்புறம் சிவன் ஆலயம் இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன உருவாகும். ஐயப்பன் ஆலயம் அதுக்கு முன்ன பழமையானது. பட் ஆரம்பத்துல இங்க ஒரு குகையில இருந்த ஐயப்பன் ஆலயத்தை இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஸ்தலம் ஆலயம் உருவாக்கி அவருக்கு ஒரு தேவஸ்தானமா இருக்கு. இங்க நம்ம வெறும் ஆலயம் மட்டும் இல்லாம இங்க நம்ம நம்மளோட பழைய ஆலயத்துல தியான மண்டபம் உருவாக்கியிருக்கோம். அது வரப்போற இந்த ஏப்ரல்ல நம்ம அஃபிஷியல் லான்ச்சிங் செய்யறோம். இங்க நம்ம சமுதாய மக்கள் இந்த ஆலயத்துக்கு வெறும் நம்ம ஆலயத்துல இறைவன் தரிசனம் மட்டும் இல்லாம தியானம் செய்யறதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டி கொடுக்கணும். இதை தவிர நீங்க இங்க அன்னதானம் வழங்குறதுக்கு உங்களுக்கு இடங்கள் இருக்கு. நீங்க இங்க 4 ஆலயத்து இருக்கு. இது ஒரு எனர்ஜி சென்டர். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆலயம் ஒரு எனர்ஜி சென்டர். இந்த நம்ம கோயில் வளாகம் அந்த தேவஸ்தானத்துக்குள்ளேயே 4 கோயில் இருக்கு. இதை தவிர நம்மளோட ஆதி முருகன் சொல்லக்கூடிய அந்த முதல் உருவாக்குன அந்த முருகன் கோயிலும் நம்மளோட வளாகத்துக்குள்ளதான் இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு. ஸோ இங்க தியானம் பண்ணி தியானம் செய்யும்போது உங்களுக்கு அதிகமான பிளெஸிங் அண்ட் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஐயப்பன் ஆலயம் இப்ப நம்ம கட்டி பிரதர்ஷனம் பண்ணி ஒரு அழகான ஒரு இடத்துல அமைக்கப்பட்டது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்ப பக்தர்கள் பிரதானமா இந்த நார்தர்ன் ரீஜன்ல ஐயப்பன் இருமுடி கட்டி வரும்போது பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருமுடி கட்டி நம்ம ஜனவரி 1 திருமுடி சாத்த வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி தைப்பூசம் மாதிரி இருக்கும். இந்த வருடம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 பேர் கிட்ட திரளாக வந்திருந்தாங்க. இந்த ஒரு முக்கியமான ஐயப்பன் ஆலயமாக தான் இருக்கு. ரெண்டாவது இந்த நம்ம ஐயப்பன் ஆலயம் இதோட கட்டமைப்பு சபரிமலையில இருக்கிற போல கட்டமைப்பு. எக்ஸாக்ட்லி அது போல கட்டமைப்பு. அதுக்கப்புறம் இங்க இதோட பூஜைகள் எல்லாமே எப்படி சபரிமலையில அதை பிராக்டிஸ் பண்றாங்களோ அதே போலதான் இங்க நடக்குது. இங்க ஆரம்பத்துல இருந்து இளைஞர்கள் ஒரு
ஆர்கனைசேஷனா இருந்து கோயிலுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய அளவுல வந்து இளைஞர்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வித பூஜைகளுக்கும் நம்மளுக்கு பக்கபலமா மெயினான தூணாக இருந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் இளைஞர்களை வந்து வரவேற்கணும். ஏன்னா ஆலயத்து மட்டும் இல்லாம சமுதாயம் வந்து இது நம்ம மக்களுக்கு, நம்ம இந்திய சமுதாயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரீச், ஒரு கனெக்டிங்கா இருக்கிறதுக்காக தான் இந்த ஆலயம் இருக்கு. ஸோ இந்த இளைஞர்கள் இங்க வரும்போது இன்னும் அதிகமா நம்ம சமுதாயம் மற்றும் நம்ம சமய கல்வியை பத்தி இங்க கத்துக்கலாம். ஸோ இவங்க இன்னும் இங்க வந்து தொண்டு செய்யறது மட்டும் இல்லாம மக்களோட நம்ம வந்து இன்னும் இணைந்திருந்து ஒன்று கூடி நம்ம சமயத்தை வந்து இன்னும் பலமாக்கணும். பிரதானமா இருக்கிற முருகன் ஆலயத்துல வந்து மேல இங்க வந்து ஒரு தங்கரதம் இருக்கு. 2015-16 கொண்டு வந்த அந்த ரதம் இருக்கு, தங்கரதம். அடுத்து கீழே நம்ம கீழ் வளாகத்துல வந்து இன்னொரு தங்கரதம் வச்சிருக்கோம். அதை தவிர வந்து இந்து மகாஜனம்னு ஒரு காந்தி மண்டபம் இருக்கு, அங்க இன்னும் ஒரு ரதம் வச்சிருக்கு. இந்த 3 ரதமும் வந்து நம்ம பயன்பாட்டில் உள்ளது. மேல் வளாகத்துக்கு வந்து இந்த மேல் இருக்கிற தங்கரதம், தைப்பூசம் அன்னைக்கு வேல் கொண்டு போற தங்கரதம் வந்து கீழே பிள்ளையாருக்கு ஆலயத்துக்கு முன்னே இருக்கிற ரதம். அடுத்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்து மகாஜனத்துல இருக்கிற நம்ம பழைய தேர், அந்த தேர்ல ஊர்வலம் வருவார். வருடம் முழுதும் நம்மளுக்கு வந்து விசேஷங்கள் இருக்கு. அதில் நீங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வருடம் பிறப்பு முடிஞ்சு பொங்கலுக்கு அடுத்து தைப்பூசம் முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து சிவராத்திரிக்கு அடுத்து சித்ரா பௌர்ணமி, இப்படி வருடம் முழுதும் நம்மளுக்கு வந்து வைபவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து மக்களுங்க வந்து கொண்டே இருப்பாங்க. தைப்பூச செலிப்ரேஷன் வந்து அது வந்து நம்ம ஆலயத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு செலிப்ரேஷன். இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள்கிட்ட திரளாக வந்து நம்ம தைப்பூச கொண்டாடி இருந்தாங்க. நீங்க பினாங்கு தைப்பூசம் எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து இந்த தண்ணீர் மலைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அன்னதானமும் மஞ்சளும். நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 லட்சம் பேருக்குள்ள அன்னதானங்கள் வந்து ஒரு நேரத்திலையும் வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க கோயில் வளாகத்திலேயே மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மேல் கோயிலில் வந்து ஒரு நேரத்தில் வந்து 2000 இருந்து 5000 பேருக்குள்ள அன்னதானங்கள் வழங்குவோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம தனியாக இன்னும் ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாக யாரெல்லாம் அன்னதானம் வழங்குறவங்க, அதாவது பந்தல் இல்லை, அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் உபயம் எடுக்காம அன்னதானம் மட்டும் வழங்குறதுக்காக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தடவை தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே நான் ஸ்டாப்பாக 24 மணி நேரம் வந்து சாப்பாடு அன்னதானங்களை வந்து கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மக்களுங்க வந்து அவ்வளோ தூரம் அன்னதானம் வாங்கியிருக்காங்க. 13 வருடம் ஆயிடுச்சு. இப்போ 13 வருடம் ஆயிருந்தனால பிள்ளையார் கணேசர் ஆலயத்தை வந்து இப்போ பாலாலயம் செஞ்சுருக்கோம். பாலஸ்தாபனம் வந்து திருப்பணி வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். எஸ்டிமேட்டட் டைம் வந்து 6 to 8 மாதத்துக்குள்ள வேலைகளை முடித்து வர 11ஆம் மாதத்துல வந்து கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு எஸ்டிமேட்டட் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் 11ஆம் மாதம் நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு அடுத்த 48 நாள் மண்டல அபிஷேகம் வந்து தைப்பூசத்துக்கு முன்னே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது மேஜரான திருப்பணி இல்லை, இந்த செர்டன் வாட்டர் ப்ரூஃபிங், இந்த மாதிரி சிம்பிள் ஒர்க்ஸ், ரெண்டாவது ஆலயத்துக்குள்ள மேஜர் ஒர்க்ஸ் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா அந்த 6 to 8 மாசத்துக்குள்ள வேலையை முடிச்சிடலாம்னு நம்ம எதிர்பார்க்கணும். மக்கள் யாரெல்லாம் வந்து நன்கொடை வழங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து நீங்க நேரா ஆலயத்தோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் கூடிய விரைவில் வந்து இந்து என்டோமெண்ட் போர்ட், பினாங் இந்து அறவாரியம் இருக்குல்ல, அதோட வெப்சைட்டில் ஃபேஸ்புக் மூலயமா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அடுத்து இங்கே மேலே இருக்கிற பிரதானமாக இருக்கிற நம்ம தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி ஆலயத்துக்கும் திருப்பணி வேலைகள் ஆரம்பிச்சிடும். அடுத்த வருடம் இறைவன் அருளால் அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து உங்களோட நன்கொடைகளை கொடுத்து நம்ம கோயிலோட திருப்பணி வேலைக்கு உதவியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். மக்களுக்கு வந்து ஒரு சிறு ஷேரிங், அதாவது இந்த தண்ணீர்மலை பாலதண்டாயுதபாணி ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 7 ஆலயங்கள் இருக்கு. அதாவது முன்னுக்கு முனீஸ்வரன் ஆலயம், அடுத்து நம்ம நகரத்தார் முருகன் ஆலயம், அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயம், அதுக்கப்புறம் நம்ம தண்ணீர்மலை வளாகத்தில் கணேசர் ஆலயம், நம்மளுக்கு சிவன் ஆலயம் இருக்கு, ஐயப்பன் ஆலயம், பிரதானமாக நம்ம பாலதண்டாயுதபாணி முருகன் ஆலயம். இதை தவிர நம்மளோட ஆதி முருகன் சொல்லக்கூடிய முதல்ல உருவாக்கிய இந்த முருகன் ஆலயமும் இந்த கம்பவுண்ட். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆலயம் இருக்கிற இடம் வந்து இட்ஸ் எனர்ஜி சென்டர், நல்ல ஒரு எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன். நீங்க ஒரு
தெய்வ தரிசனமா வந்தாலும் சரிதான், இல்ல ஆன்மீக பயணமா வந்தாலும் நீங்க சரிதான், இந்த ஆலயத்துக்கு நீங்க வரும்போதே ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுங்க. இந்த நம்மளை சுத்தி மலைகள், வனவிலங்குகள், இந்த குருவிகளோட சத்தம், நீர் ஓட்டம், வெளிச்சம், இதெல்லாம். இதை தவிர ராத்திரி நேரத்தில் இந்த ஆலயத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆகாயத்துல இருக்க நட்சத்திரங்களும் இந்த பிளானட்ஸ்களை வந்து நீங்க ரொம்ப அழகா நீங்க இதை பார்க்கலாம். அதனாலதான் இதை வந்து நான் வந்து ஒரு எனர்ஜி சென்டர்னு நான் சொல்றேன். நீங்க இங்க வரும்போது உங்களோட எனர்ஜியை எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 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 வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. என்னோட அனுபவம் வந்து ஒரு விசித்திரமான அனுபவம். நீங்க சொல்லணும்னு இல்லை, நீங்க வந்து பாருங்க, அது தானாகவே அவங்களுக்கு வரும். நீங்க கேட்காதது கேட்கறதுக்கும் வித்தியாசமான இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்காததை வந்து இந்த முருகன் உள்ள இங்க இருக்கிற பாலதண்டாயுதபாணி உங்களுக்கு வாங்குவாரு. எனக்கு நான் வேற ஒரு மனநிலையில இருக்கும் போது என்னுடைய கேள்விகளுக்கு, ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆன்மீக பயண கேள்விகளுக்கு அதிகமான பதிலை வந்து இந்த முருகன் எனக்கு கொடுத்துருக்கு. நான் கடந்த சில காலமா வந்து ஆன்மீக பயண விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். அப்ப பகிர்ந்துகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு இந்த முருகன் தான் பதில் சொன்னார். அதை நீங்க நேரடியா வரும்போது தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிடைக்கும். ஒரு சின்ன ஷேரிங், ஒரு 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 இன்சிடென்ட். இது வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ராஜேசிங்கம் அவரு தலைவராக இருக்கிற காலகட்டத்துல அப்போ வந்து ஆலயம் வந்து கீழே நம்ம வந்து தியான மண்டபம் உருவாக்கியிருக்கோம்ல, அங்க இருந்த இடத்துல அப்ப ஒரு என்ன இன்சிடென்ட்னா, ஒரு சீனவர் அவரும் அவர் ஒய்ஃபும் 2 பேரும் மேலே கோயிலுக்கு படியில வர்றதுன்னு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து இருக்கும்போது படி ஏறும்போது ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, நடுவில் நின்றுட்டாங்க. அப்ப ஒரு பையன் வந்து அவங்க பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு வந்து கோயிலில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பையன் வாங்க நான் உதவி செய்யறேன்னு சொல்லி, ஆனால் நல்லா பேசியிருக்காங்க, இங்கிலீஷ்ல தான் பேசியிருக்காங்க. பையன் சின்னவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோயிலில் கொடுத்துட்டு இவங்களும் படியில ஏறி மேலே வந்து நின்றுட்டு பார்த்துருக்காங்க, பொருள்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அப்போ குருக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா சப்பா பவான்னு இந்த மாதிரி ஒரு பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த பையன் யாருன்னா யாருக்குன்னு, அந்த பையன் இது வரைக்கும் கோயிலுக்கு வந்ததும் இல்லை, கோயில பார்த்ததும் கிடையாது. அந்த ரூபத்தை சொல்லும் போது அந்த இப்படியாப்பட்ட ரூபத்துல இருந்தாங்க, இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா அந்த பையன் மேல கொண்டு அந்த தரிசனம் கிடைச்ச அந்த சீனவர் வந்து இன்னமும் குடும்பத்தோட நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனத்தை பெற்றுதான் இருக்காங்க. ஏன்னா இந்த முருகனை வந்து ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவர் தனியா வந்து அவரோட பிளஸிங், அவரோட தரிசனங்களை கொடுத்துருக்காரு. அதுல இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். நம்ம பக்தர்கள் வந்து அவங்களோட பக்தியை வந்து அவங்க தனிப்பட்ட முறையில அந்த முருகன்ட்ட வருவாங்க. இங்க சில பேருக்கு வந்து சாதாரண வேலையில இருந்தவங்க வந்து பெரிய அளவுக்குலாம் ஆனவங்கலாம் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க டெய்லி தினசரி கோயிலுக்கு வந்துட்டு போற முக்கியமான பிரமுகர்கள்லாம் நிறைய இருக்காங்க. காலையிலே இறைவன் இங்க வந்து தரிசனம் பெற்று ஒரு அர்ச்சனையோ இல்லை ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல முக்கியமான புள்ளிகளாக தான் இருக்காங்க. இப்போ முக்கிய பிரமுகராக இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களோட பிரைவசி. இதை தவிர வந்து இளைஞர்கள் 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சாதாரண வேலையில இருந்தவங்க இங்க அவங்களோட பக்தி இறைவனுக்கிட்ட வந்து மானசீகமா அவங்க எப்போதும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சில பேர் இந்த பாலதண்டாயுதபாணி வந்து அப்பா, மூத்த குடி, இந்த போல அவங்க உறவு கொண்டாடும் போது அவங்களுக்கோட பிளெஸிங் வந்து ஒரு வித்தியாசமான பிளெஸிங். அதுல ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுல நல்ல ஒரு ஒரு தொழில இருக்காங்க, நல்ல வருமானத்தோட. அவங்களாம் வந்து அப்பப்போ வந்து இது இங்க ஒரு இந்தோனேஷியால இருந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து நிறைய நன்கொடைகளை இங்க வழங்கியிருக்காரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில முருகன் வந்து நிறைய அவரோட வாழ்க்கையில வந்து உதவி செஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பர்சனல் பிரைவசியா இருக்கனால நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும். பட் நீங்க உங்க மனமாற உங்க மன உருகி நீங்க கேட்கும் போது உங்களுக்குள்ள தேவைகளை அந்த பாலதண்டாயுதபாணி உங்களுக்கு தனியா கொடுக்குது. ஆலயத்தை வெறும் ஆலயமா பார்க்காம இது சமயத்தை மற்றும் நமது சமுதாயத்தை ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாகவும் ஒரு ஒரு நம்ம சோஷியலைஸ்ன்னு சொல்ற நம்ம மக்கள் மத்தியில எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்க்கணும். இளைஞர்கள் நம்மளோட சமயத்தையும் சமுதாயத்தையும் இன்னும் பலமாக்கக்கூடிய ஒரு இடமாக கருதி நீங்க இன்னும் ஆலயத்துக்கு வாங்க, வந்து இந்த மக்களோடு சேர்ந்து நம்ம சமுதாயத்தையும் நம்ம சமயத்தையும் பலமாக வச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதகே சிவ சிவ மகாதேவா.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பக விநாயகம் பஜே, மகா கணபதகே. வெற்றிவேல் முருகனுக்கு, தண்ணீர் மலையானுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் எய்த்தினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய பரிபுரமான அனுகிரகத்தினாலும், காலம் அறிவான் கருணையை புரிவான் தண்ணீர் மலையானுடைய பரிபுரமான அனுகிரகத்தினாலு நம்மளுடைய ஆலயத்தை பற்றி சில விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் நம்மளுடைய அன்பு சார்பாகவும் நம்மளுடைய கோயில் நிர்வாகம் சார்பாகவும் மிக அன்புடன் பேச உள்ளோம். என்னுடைய பெயர் மணிகண்ட குருக்கள். இந்த ஆலயத்திலே சித்திரையிலிருந்து ஆரம்பித்து பங்குனி மாதம் முடிய நம்மளுடைய ஆலயத்தில் மிக சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளன. அதனுடைய அங்கமாக சித்திர மாசத்திலே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, சித்திர மாசத்திலே வரக்கூடிய சஷ்டி, சித்திரையிலே வரக்கூடிய கார்த்திகை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக விசேஷங்கள்லாம் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெற்று கொண்டுள்ளன. அதனுடைய அங்கமாக ஆடி மாசத்திலே வரக்கூடிய ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நம்மளுடைய ஆலயத்திலே 10 நாட்கள் பிரம்ம உற்சவம் என்ற நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடி மாசத்திலே நிகழ உள்ளது. வருடம் நம்மளுடைய ஆலயத்திலே நடைபெற்று கொண்டுள்ளன. அதனுடைய அங்கமாக ஆவணி மாசம் சிறப்பு பூஜையும், புரட்டாசி சிறப்பு பூஜையும், ஐப்பசி மாசத்திலே வரக்கூடிய மகா தீபாவளியும், அதனை தொடர்ந்து 6 நாள் சஷ்டி நம்மளுடைய ஆலயத்திலே மிக பிரம்மாண்டமாக முறையிலே நம்மளுடைய ஆலயத்திலே நடைபெற்று கொண்டுள்ளன. அதனுடைய அங்கமாக அந்த சஷ்டியிலே காலையிலேயும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜை, கந்த சஷ்டி பாராயணமும், மாலையிலே சிறப்பு அபிஷேகமும் ஸ்கந்த சடாட்சர ஹோமமும், முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனையும், முருகப்பெருமானுக்கு சிறப்பு ஆலயம் வளம் வந்து தங்க ரதத்திலே ஆலயம் வளமாக வந்திருந்து இந்த கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்ட முறையிலே ஆகம முறைப்படி நம்மளுடைய ஆலயத்திலே கந்த புராணத்திலே சொல்வதை போல அந்த முறைப்படி நம்மளுடைய ஆலயத்திலே நடைபெற்று கொண்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பெரிய கார்த்திகை தீபம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆலயத்திலே பெரிய கார்த்திகை தீபம் மிக பிரம்மாண்ட முறையிலே நடைபெற்று கொண்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து மார்கழி மாசம் தனுர் மாசம் என்று சொல்லக்கூடிய 30 நாட்களுக்கு நம்மளுடைய ஆலயத்திலே பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 5 மணிக்கு கதவு திறந்து 5:30 மணிக்கு சிறப்பு பூஜையெல்லாம் நம்மளுடைய ஆலயத்திலே இந்த தனுர் மாசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாசம் 30 தேதிக்கு நம்மளுடைய ஆலயத்திலே பிரம்மாண்ட முறையிலே நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தை மாதம் வரக்கூடிய பொங்கல் நம்மளுடைய ஆலயத்திலே பொங்கல் பானை வைத்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் செய்து சிறப்பு பூஜையெல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தைப்பூசம் நம்மளுடைய ஆலயத்திலே ரொம்ப விசேஷம். இந்த பினாங்கு மாநகரிலே என்று சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் மலையானுடைய பரிபரமான அணுக்கத்திலே பல ஊர் பல நாட்டிலேருந்து இந்த பூசத்திலே கலந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்து பால் குடம் அடித்து காவடி செலுத்தி எல்லா விதமான பூஜையெல்லாம் செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்வமான அனுக்கிரத்தை நடந்து விரதமாயிருந்து நடந்து வந்து முருகனை தரிசனம் செய்து போயிருக்கார்கள். எத்தனையோ பேருக்கு நன்மை கொடுத்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமானவர். அதே போல மாசி மகம் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷமான நாள். அதே போல கடைசியாக பங்குனி மாசம் என்று சொல்லக்கூடிய பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் சிறப்பு காலையிலே சிறப்பு அபிஷேகம், மாலையிலே சங்காபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் சிறப்பு அர்ச்சனையெல்லாம் செய்யப்படுகின்றோம். எல்லோரும் வந்திருந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமான் பரிபூரமான அனுக்கிரத்தை வெளியிட்டுமாக கேட்டப்படுகின்றார்கள். அதுதான் காலம் அறிவான் கருணையை புரிவான் தண்ணீர் மலையானுடைய போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய குன்றம் இருக்கக்கூடிய குமரன். குன்றம் என்றால் மலை என்பது பொருள். அந்த குன்றத்திலே இருந்து 513 படி ஏறி மனம் உறுதி அந்த முருகனை வந்து தரிசனம் செய்து போனால் முருகப்பெருமான் கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் போக்கக்கூடிய முருகப்பெருமான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணியக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாதுன்னு பெரியவர்கள் ஆன்றோர்கள் சாக்கு. அதனால முருகப்பெருமான் மாதத்துல வரக்கூடிய சஷ்டி, மாதத்துல வரக்கூடிய விசாகம், மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை, மாதத்துல வரக்கூடிய என்று சொல்லக்கூடிய பூச நட்சத்திரம், மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தெல்லாம் கணக்கு பண்ணி
வந்திருந்து இந்த முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகத்தை பெய்யுட்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டு விளக்கு போட்டு போனாவே எல்லா விதமான கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. எத்தனையோ மக்கள் இன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க, எனக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு, முருகனை தரிசனம் பண்ணிட்டு போனேன், நீ குழந்தை பாக்கி எனக்கு முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகம் 5 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தோட இந்த முருகப்பெருமான் சாமி கும்பிடுறாங்க. அந்த கஷ்டத்தை படிப்படியாக நம்ம படியில ஏறி அந்த கஷ்டத்தை முருகன் என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி கீழே ஃப்ரீயாக செல்கின்றோமோ அதே போல நம்மளுடைய மனக்கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தியாகி அந்த நல்ல விஷயங்கள் கூடிய விரைவிலே அந்த முருகப்பெருமான் அவங்களுக்கு கண்ட உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய எத்தனையோ மக்கள் சொல்லிட்டு போறாங்க. எனக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, நான் தொடர்ச்சி 5 வாரம் செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு போனேன், முருகப்பெருமானுடைய பரிபுரமா அனுக்கிறதுக்கு எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. அதே போல எனக்கு வயிற்றுல பெரிய கட்டியா இருந்துச்சு, முருகப்பெருமானுக்கு 7 வாரம் தொடர்ச்சியா அபிஷேகம் பண்ணிட்டு பிரசாத நேவத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போனேன். அந்த கட்டி வயிற்றுல உள்ள கட்டி எல்லாம் மறைஞ்சிருச்சு. எல்லாம் முருகனுடைய பரிபுரமான அனுக்கிரகம் சொல்லும் பொழுது நம்ம மெய் செலிக்கின்றது, மக்கள் சொல்லும் பொழுது அதே நமக்கு மெய் செலிக்கிற அந்த முருகப்பெருமான் ரொம்ப ஒரு அற்புதமான முருகப்பெருமான். படியில நடந்துதான் வரணும், அதான் விசேஷம். குன்றம் இருக்கக்கூடிய மலையில படியில நடந்து இந்த கஷ்டப்பட்டு முருகனை தரிசனம் செய்து போனால் எல்லா விதமான கஷ்டங்களா நிவர்த்தியாகி நம்மளுடைய முருகப்பெருமான் லிப்ட்ல மேல போறமே அழகா மேல உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வச்சுட்டு பாரு. அதனால ரொம்ப அருமையான முருகன். வாங்க முருகனை தரிசனம் செய்து எல்லா விதமான விழாக்களையும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகத்தை பெய்யுட்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல நம்மளுடைய ஆலயத்துல விசேஷமான பிறந்த நாள், விசேஷமான ஆயுள் ஹோமம், விசேஷமாக நம்மளுடைய அப்பா அம்மா கல்யாண நாள், அதே போல நம்மளுடைய 60வது கல்யாண நாள் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுங்க. நல்லா அன்னதானம் செஞ்சுட்டு போகலாம். எல்லாமே செஞ்சுட்டு போறாங்க. எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயம் நடக்குது. நம்மளுடைய மலேசியா நாட்டிலையும் இல்லை, பல நாட்டில இருந்து சாமி கும்பிட்டுட்டு போறாங்க. பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், ஆஸ்திரேலியா, மற்ற எல்லா நாட்டிலையும் நம்மளுடைய ஆலயத்துல சாமி கும்பிட்டு போகும்பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். அந்த வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதோ காய்ச்சல் ஒன்று முடியலைன்னா அந்த தண்ணீர் வளையா முருகனை வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு போகணும், ஊதியை பூசிட்டு படுப்போம், எங்களுக்கு காலையில சரியா போயிடும், எங்களுக்கு வேறதான் மறந்து அப்படிங்கிறது எல்லாமே சொல்லும் பொழுது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால வாங்க, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் போக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்து எல்லா விதமான நன்மையில கெட்டுமாறு கேட்டுகின்றோம். தர்மேந்திராயாம் தர்மந்திராயாம் வாகப்பிரபாய செய்கிறார் ஆகமத்தில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அப்படின்னா அரிது அரிது மானிடனால் பிறப்பது அரிது, அதிலும் அரிது செவிடு ஆவது அரிதுன்னு நம்மளுடைய ஔவையார் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். இது என்ன பிறப்பு? இந்த மனித பிறவி சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றார். அவனர்களாலே அவன் தாள் வணங்கி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி சிவனடி போற்றி சிவன் சேவடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி. ரொம்ப அழகா அந்த சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் ரொம்ப அற்புதமாக சொல்றார். இந்த மனித பிறவி எடுத்ததே ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அதுவும் இந்த மனித பிறவியிலே நம்ம இந்த இந்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதத்திலே பிறந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மான பராயணம்னு சிவவாக்கியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அப்ப இந்த இந்து நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம இந்து மதத்துல பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம். நம்மளுடைய இந்து தான் எல்லாருக்குமே வழிகாமிக்குது. மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம், புராணம், வேதம், ஆகமம் இவை எல்லாம் நம்மளுடைய ஆகமத்துல ரொம்ப அற்புதமா இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆகையினாலே இந்த இளைஞர்களாகிய நீங்கள் வந்திருந்து கோயில்ல சாமி தரிசனம் செய்து எல்லா விதமான கஷ்டங்களாம் நிவர்த்தியாகி முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகத்தை பெய்யிட்டு இளைஞர்களுடைய அந்த சாமியை கும்பிட்டு போக போக உங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களா நிவர்த்தியாகி முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் நடக்கணும். கண்டிப்பா அந்த கண்கூடாத காட்சி. அதனால முருகப்பெருமானுடைய பரிபுரமான அனுக்கிரகத்தை பெய்யிட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம பார்வதி பதகே. நான் பட்டவர்ல இருந்து வரேன். முருகர்னா தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கும் முருகரை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்திருக்கோம். ஆனா நான் முருகரை வழிபட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு என் வாழ்க்கையிலயும் சரி எல்லாத்துலயும் ரொம்ப சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு. என் ஹஸ்பண்ட் கூட இப்பத்துல ரொம்ப முடியாம இருந்தாங்க. நான் முருகரை வழிபட்டுக்கிட்டேன். அதே மாதிரி என் வீட்டுக்கார் நல்லபடியா வந்துட்டாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை, முருகர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம வேண்டுறது எல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் இந்த தைப்பூசத்துக்கு அப்புறமும் நான் அவருக்காக பாலை எல்லாம் செலுத்தினேன்.
அதுக்கப்புறமும் எனக்கு நான் வேண்டிட்டு வந்து நான் ஒரு காடியும் வாங்கியிருக்கப்ப அதே மாதிரி நான் அதே கோயில்ல போயிட்டு நான் அர்ச்சனையும் பண்ணேன். எனக்கு ஹம், எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா கூட முருகர் இருந்திருக்காரு. வணக்கம், என் பேர் விஜயா. நான் வந்து பேராகோப்பிலேருந்து வரேன். எனக்கு முருகன் எப்படி வழிபண்ண சின்ன பிள்ளைலேருந்து ரொம்ப எனக்கு சிக்குன்னு பல தீக்கு எங்கள் அப்பா ரொம்ப காசுலாம் அழிச்சிருக்காரு. எவ்வளோ கிளினிக்கு ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எனக்கு கூட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு தலையில் வந்து சின்ன பிள்ளைல கத்தி இந்த மாதிரிலாம் ரொம்ப வரும். எவ்வளோ செலவு பண்ணி பார்த்துட்டாங்க இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி முருகனுக்கு வேண்டி ஏடு, நீ அவர்கிட்ட உன் குறைய சொல்லி நீ ஏடு, உனக்கு நல்லா ஆகும் அப்படின்னு. தலையில கத்தியோட அந்த முருகனுக்கு பாலை வச்சு நான் எடுத்துட்டு போனேன். அப்போ எனக்கு வயசு 12 வயசுல அதை நான் செஞ்சேன். எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா கூட்டிட்டு போய் எனக்கு செஞ்சாங்க. அப்பா வேண்டிக்கிட்டாங்க, எனக்கு வந்து ஜென்ம குணம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த கத்தியோடே தான் எனக்கு எடுத்துட்டு போய் அந்த முருகன்கிட்ட செலுத்துறப்ப அந்த குடத்தை வெளியே எடுக்கிறப்ப எனக்கு அப்படியே ரத்தமும் அப்படியே இதாக வந்துச்சு. அதுதான் எனக்கு முதலும் கடைசியுமா இருந்தது. அதோட இது வரைக்கும் எனக்கு அந்த தைப்பூசம் வந்துச்சுன்னா அந்த இடம் கட்டி வந்த இடம் வலிக்கும், ஆனால் கட்டி வராது. ஆனால் இது வரைக்கும் நான் அவருக்கு வந்து ஜென்ம குடம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், பாலை செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன். நான் வந்துட்டு கம்பங்கபாளையம் கோயிலில் வந்து என்னோட பால் எடுப்பேன். அதுலேருந்து எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி நாங்கள் வந்து இது வந்து அவரை வேண்டியது எல்லாமே. நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லாரும் வந்துட்டு கடவுள்கிட்ட குறைய கொட்டினா எல்லாம் தீந்துருவான்னு நினைக்கிறாங்க. அவரை மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை, கண்டிப்பாக இருக்கு. நம்ம முழு மனசோட நம்பிக்கையா அவர்கிட்ட சொல்லி நம்ம குறைய இது பண்ணோமா கண்டிப்பா அவர் இது பண்ணுவாரு. நம்ம தூக்குற சக்தி கடவுளை தவிர வேற யாருமே இல்லை. அதை நம்ம உள் மனசோட செஞ்சோமா கண்டிப்பா பலன் இருக்கு. நன்றி. எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னோட கூட்டத்தில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. அவங்க நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக வந்துடணும் சொல்லியதுக்காக தான் நான் இப்போலேருந்து இங்கே விநாயக முருகனை பார்க்க வந்திருக்கேன். நான் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தேன். ஸோ அவரை வேண்டிட்டு நான் சிங்கப்பூருக்கு போனேன். ஸோ எனக்கு உடனே வேலை கிடச்சிருச்சு. நான் ரொம்ப கஷ்டம் தான் பண்ணேன், உடனே நான் நினச்சிக்கிட்டே வேலை கிடச்சிருச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன். பேர் ரவி, கோபிங் பேராடன்னு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இஷ்டப்பிரகாரம் முருகர். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் முருகரை வாங்கி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன், நல்ல நிலைமையாக இருக்கிறேன். அடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா நடக்குன்னு ஒரு நம்பிக்கையோட முருகனை தரிசிக்க வந்திருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா தோட்டத்தில் வேலை செஞ்சேன், சின்ன சம்பளம், அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ நான் முருகனை வேண்டி அப்போ நான் இப்போ ஒரு நல்ல நிலையில முதல்ல வந்து ஆரம்பத்தில் ஒரு மோட்டர் வச்சுருந்தேன். அப்புறம் படிப்படியாக ஒரு பழைய கடி வாங்கணும். அப்புறம் முன்னாடி இப்போ ஒரு நல்ல நிலைக்கு பிள்ளைங்க நல்லா வேலை செய்கிறாங்க. அந்த என் பையனாலும் நல்லா இருக்கு. எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சு, அது வந்து முருகனை வேண்டி இப்போ அதுவும் ஒரு நல்லா இருக்கு.
பகுதி 1 பார்த்ததற்கு நன்றி. உங்கள் ஆதரவை நாங்கள் உண்மையிலேயே பாராட்டுகிறோம். காத்திருங்கள், பகுதி 2 விரைவில் வருகிறது. அங்கு நாம் நமது புனித பயணத்தை தொடர்வோம், படிகளில் இறங்குவோம், மேலும் தெய்வீக ஆலயங்களை ஆராய்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு!